வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். கைதிகள் வாக்களிப்பது தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம். மீனவர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. வர்த்தகர்களுக்கு நுகர்வோர் அதிகார சபை எச்சரிக்கை. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் திசாத்த நாயக்க பயணித்த வாகன விபத்து. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். வடக்கு மாகாண சுகாதாரத்துறையில் காணப்படும் ஆளணி பற்றாக்குறைக்கான தீர்வுகளை வழங்குமாறு சுகாதார அமைச்சரிடம் ஆளுநர் BSN ஜான்ஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். சுகாதாரத்துறை தொடர்பான விசேட கலந்துரையாடல் சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்ரன் தலைமையில் நேற்று நடைபெற்ற போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளே நாட்டின் மிகவும் சிக்கல் வாய்ந்ததாக காணப்படுகின்றன. இந்த இரண்டு துறைகளிலும் பணிபுரிவர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றுகின்றனர். எனினும் மாகாணத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு பல சவால்கள் காணப்படுகின்றன. வளப்பற்றாக்குறை காணப்படுவதுடன் எங்கள் மீதான குற்றச்சாட்டுகளும் காணப்படுகின்றன. சுகாதாரத்துறையில் பல விடயங்களை மேம்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. நோய் தடுப்புகளை மேற்கொள்வதுடன் நோயாளர்களின் உரிமைகளை பாதுகாக்குமாறு எனது அதிகாரிகளுக்கு நான் கூறி வருகின்றேன். வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி சிறந்த சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மாகாண சுகாதாரத்துறையை மேம்படுத்துவது தொடர்பில் எனது அதிகாரிகளுடன் தொடர்ந்து கலந்துரையாடி வருகின்றேன். அத்துடன் ஜனாதிபதியால் 4 வைத்தியசாலைகள் திறந்து வைக்கப்பட்டு விசேட பிரிவுகளும் வளங்களை பகிர்ந்து பயன்படுத்துவது தொடர்பிலும் ஆராயப்படுகிறது. முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் காணப்படும் வைத்தியசாலைகளின் குறைபாடுகள் தொடர்பில் அறிந்துள்ளேன். குறித்த வைத்தியசாலைகள் தொடர்பான முன்மொழிவுகள் தயார் செய்யப்பட்டு இந்திய உயர்ஸ்தானிகர் காலியாளத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மக்களை பாதுகாப்பதற்கான அதிகபட்ச முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்நிலையில் மாகாண சுகாதாரத்துறையில் காணப்படும் ஆளணி பற்றாக்குறைக்கு தீர்வுகளை வழங்குமாறு அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைத்தேன். இந்த விடயம் தொடர்பில் விரைவில் தீர்வுகளை பெற்றுத் தருவதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளார். சுகாதார அமைச்சினால் மருந்து விநியோகத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை 800 மில்லியன் ரூபாவை அண்மித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருந்து மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பை சேர்ந்த வைத்திய நிபுணர் சமல் ஜஞ்சீவ இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவில் கொள்வனவு செய்யப்பட்ட மருந்துகளுக்காக இவ்வாறு பல பில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பத்தின் பிரகாரம் மருந்து வழங்கல் பிரிவிடமிருந்து தாம் பெற்றுக் கொண்ட தகவல் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சமையல் எரிவாயு, எரிபொருள், மின்சாரம் போன்றவற்றின் விலை குறைப்பிற்கான சலுகைகளை நுகர்வோருக்கு வழங்காத வர்த்தகர்களை கண்டுபிடிக்க நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதன் தலைவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய எதிர்வரும் நாட்களில் நாடளாவிய ரீதியில் சுற்று வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி பொருட்கள் மற்றும் சேவைகளில் விலைகள் மற்றும் காட்சிப்படுத்தப்பட்ட விலைகள் தொடர்பில் விசேட அவதானத்துடன் சோதனைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நாடளாவிய ரீதியில் உள்ள உணவகங்கள், சிற்றுண்டி சாலைகள் மற்றும் வேறிய வர்த்தக நிலையங்களிலும் தொடர்ச்சியாக சோதனைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசாத்த நாயக்க பயணித்த சொகுசு ஜீப் வாகனம் யாவத்தை வீதியில் சலசல பிரதேசத்தில் அருகில் விபத்துக்குள்ளாக்கியுள்ளதாக நாரகன்பேட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட 3 பேர் காயமடைந்த நிலையில் நாரகன்பேட்டை பிரதேசத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் காரன் சாரதி மற்றும் பைடி ஒருவரும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் சொகுசு ஜீப் வாகனம் காரொன்று மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பதுளை நவனுக்குல கந்தசேன தோட்ட பகுதியில் வெட்டி சாய்க்கப்பட்ட மரம் ஒன்றில் சிக்கி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கெங்குரு கடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது நவனுக்குல கனவல்ல 13ஆம் கட்டை பகுதியை சேர்ந்த 66 வயதுடைய வேலு கருணாகரன் என்பவரை உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சமூகத்திற்கு தொந்தரவாக உள்ளவர்கள் இறப்பது நல்லது என்று கூறி உணவு தடுப்பு போராட்டத்தை தொடரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார சிவில் அமைப்பாளர்களிடம் தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்துவது குறித்து
ஆலோசிப்பதற்காக பொதுச் செயலாளர் உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் நேற்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சென்றனர். இதன்போது தேர்தல் திகதியை அறிவிக்குமாறு கோரி சிவில் அமைப்பு ஒன்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முன்பாக போராட்டம் நடத்தியது. இதுகுறித்து கருத்துரைத்த ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன, நாட்டில் தேர்தல் ஒத்திவைக்கப்படுவது முதல் தடவையல்ல. 1991 உள்நாட்டு கலவரம் காரணமாக ஒரு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. அவற்றோடு 2005 திட்டமிடப்பட்ட ஜனாதிபதி தேர்தலும் ஒத்திவைக்கப்பட்டது என்று அவர் கூறியுள்ளார். எனினும் நாடு வங்குரோத்த நிலையில் இருக்கின்ற போதிலும் இந்த தேர்தல் சரியான நேரத்தில் நடத்தப்படும் என்று அபேவர்த்தன உறுதியளித்துள்ளார். இதன்போது சில சிவில் ஆர்வலர்களும் குறுக்கிட்டு உணவு தரப்பு போராட்டத்தினை நிறுத்த வேண்டுமா என்று கேட்டனர். இதற்கு பதிலளித்த ரங்கே பண்டார சாகும் வரை உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நிறுத்த வேண்டாம் என தெரிவித்தார். அத்துடன் சமூகத்துக்கு இடையூறாக உள்ளவர்கள் இறப்பது நல்லது எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமது கட்சியுடன் இணைந்து கொள்ள தீர்மானித்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அவருக்கு பூரண ஆதரவு அளிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த பதிலை வழங்கியுள்ளார். தேர்தலுக்கான கட்சியின் வேட்பாளர் குறித்து ராஜபக்சவிடம் கேட்டபோது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலை திட்டம் தங்களிடம் உள்ளது என்றும் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வேட்பாளரின் பெயரை சொன்னால் அவர் இவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பது உங்களுக்கு புரியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கும் விடயத்தில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. ஆனால் ஜனாதிபதி தம்முடன் இணைந்து செல்ல தயாராக இருந்தால் தாங்கள் அவருக்கு முழுமையாக ஆதரவு அளிப்பதாக மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளினால் கடல்வள உயிரினங்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் கவலை தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஆமைகள் மற்றும் டொல்பின்கள் போன்ற பாலூட்டி விலங்குகளில் உயிருக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மேற்கு கடற்கரை பகுதியில் 10க்கும் மேற்பட்ட ஆமைகளின் உடல்களை வனவிலங்கு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளினால் மீன்பிடித்துறையும் சுற்றுலாத்துறையும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் மேற்கு பிராந்திய கால்நடை வைத்தியர் சுகதா ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களின் நலன் கருதி புதிய முறை ஒன்றை அறிமுகப்படுத்த குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அந்த வகையில் கடவுச்சீட்டினை விண்ணப்பிப்பதற்கு இணையதளத்தினூடாக முன்பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முறைமை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் முன்னுரிமை அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் எனவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கைதிகளுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தலில் வாக்களிக்க தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிடுமாறு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கைதிகளின் உரிமைகளுக்காக செயற்படும் சுதேஷ் நந்திமல் டி சில்வா என்பவரே குறித்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். மேலும் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் அதன் உறுப்பினர்கள் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அடுத்த 24 மணி நேரத்துக்கு அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் இயக்கும் நெடுநாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மிகுந்த அவதானத்துடன் செய்யப்பட வேண்டும் எனவும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தென்மேற்கு பருவநிலை தீவிரமாகியுள்ளதால் அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் பலத்த காற்று வீசுவதோடு கடல் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரோவன்வெல்ல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட எட்டியாந்தோட்டை பிரதேசத்தில் 4 வயது சிறுமியை அவரது தாயாரை கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த சிறுமி நேற்று தனது குடியிருப்பு பகுதியில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. கௌமி அமையற்ற 4 வயது 10 மாத சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 16ஆம் தேதி இரவு 11 மணிக்கு நேற்று அதிகாலை 5:30 மணிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது சிறுமியின் தாயை கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த சிறுமியின் தாய் ஓமை பெண் என்பதுடன் சுகவீனமிட்டிருந்த நிலையில் கரவன்ல வைத்தியசாலையில் போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் ட்ரோவன்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஆத்துருக்கிரியில் அண்மையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரின் மனைவி தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அவரது உடல்நிலையை விசாரிக்க உறவினர்கள் யாரும் வருவதில்லை என்றும் இதனால் அவர் சிகிச்சையின் போது பல சிரமங்களை சந்திக்க நேரிட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆத்துரைக்கிரி பிரதேசத்தில் பச்சை குத்து நிலையம் ஒன்றை திறக்கச் சென்ற வர்த்தகர் சுரேந்திர வசந்த பிரேரா மற்றும் மேலும் ஒருவரும் இழந்துள்ளனர். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாடகி சுஜீபா மற்றும் பச்சை குத்து நிலைய உரிமையாளரின் மனைவி கிளப் வசந்தவின் மனைவி ஆகியோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் பச்சை குத்து நிலையத்தின் உரிமையாளர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் துப்பாக்கிச் சூட்டு நடந்தபோது பச்சை குத்து நிலையத்தில் எதிரில் இருந்த உரிமையாளரின் சகோதரனிடம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கிளப் வசந்த அந்த இடத்துக்கு வந்ததில் இருந்து காணொலி தொழில்நுட்பம் மூலமாகவே அல்லது வேறு ஏதேனும் வழிமுறைகள் மூலமாகவோ தகவல்களை தெரிவித்தாரா என்பது குறித்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கிளப் வசந்த மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் ஊடகங்களில் வெளியாகியுள்ள நிலையில் பச்சை குத்து நிலையத்தின் உரிமையாளர் வாசலில் மறைந்திருந்தமை குறித்தும் விசாரணை அதிகாரிகளினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இளம் வசந்தவும் பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளரும் ஒருவருக்கொருவர் கடுமையான இடைவெளிகளை கடைபிடிப்பது குறித்து விசாரணை அதிகாரிகள் தங்கள் கவனத்தை செலுத்தியுள்ளனர். இதேவேளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் இளம் வசந்த மனைவியின் உடல்நிலை இன்னமும் மோசமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் மாத்திரைக்கிரையில் சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவான தகவல்களின்படி கிளப் வசந்த் என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்தவின் படுகொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வரவில்லை என போலீசார் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இந்த குற்ற சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரில் ஒருவரான பச்சை குத்து நிலைய உரிமையாளர் தொலானின் தாயார் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் என்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவர் என்றும் தெரிய வந்துள்ளது. இலங்கையின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா காமுகே தம்மை கட்சியின் தேசிய பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்த தனது மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டார். இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது டயானா காமுகே சார்பில் முன்னிலையாளர் சட்டத்தரணிகள் இந்த மனுவை தொடர வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர். எனவே அதனை மீள பெற்றுக் கொள்ள அனுமதிக்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி மனுவை திருப்பப் பெற்ற உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. முன்னதாக குடியுரிமை தொடர்பாக பிரச்சினையில் குற்றவாளியாக கண்டறியப்பட்ட நிலையில் டயானா காமுகே நாடாளுமன்ற உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டார். இனி வருவது இந்திய செய்திகள். தமிழ்நாட்டின் திண்டிவனம் எனும் பகுதியில் 2019ஆம் ஆண்டு 2 சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பாக சிறுமிகளின் தாய் மாமா தாத்தா உள்ளிட்ட 15 பேருக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த 9 வயது மற்றும் 7 வயதுடைய 2 சகோதரிகள் கடந்த 2019ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்ததை அடுத்து அவர்களது தாயார் போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். இதனையடுத்து விளம்பரம் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணைகள் நடத்திய போது அந்த சிறுமிகளுக்கு உடல் முழுவதும் காயங்கள் இருந்துள்ள நிலையில் அவர்கள் திண்டிவனம் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். இதன்போது சிகிச்சை பலனின்றி 9 வயதுடைய சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து போலீசார் தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வந்தனர். சிறுமிகளின் தாயார் வேலைக்கு செல்கின்றமையினால் பாட்டியின் பராமரிப்பிலே இவர்கள் வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலை குறித்த சிறுமிகளுக்கு இனிப்பு பண்டங்களை வாங்கி கொடுத்து அவர்களை ஏமாற்றி அவர்களின் தாய் மாமா தாத்தா மற்றும் உறவினர்களான 15 பேர் இவ்வாறு தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் தொடர்ந்து 5 மாதங்களுக்கு மேலாக குறித்த சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறுமியின் தாய் மாமா தாத்தா உள்ளிட்ட 15 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து போலீசார் அவர்களை கைது செய்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணையில் விழுப்புரம் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையிலே தற்போது தீர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கிணங்க சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 15 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டதோடு ஒவ்வொருவருக்கும் 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை மற்றும் 32,000 இந்திய ரூபாய் நஷ்ட ஈடு தொகையாக பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 பேரால் 2 சிறுமிகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்களுக்கு இலக்கான இந்த சம்பவம் தற்போது தமிழ்நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
இனி வருவது உலகச் செய்திகள். காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் குறைந்தபட்சம் 81 பேர் உயிரிழந்திருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் கடந்த 10 நாட்களில் காசாவில் ஐக்கிய நாடுகள் சபையினால் பாடசாலைகள் நடத்தப்படுகின்ற 8 முகாம்கள் இஸ்ரேல் ராணுவத்தால் தாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் ஆரம்பிக்கப்பட்டு 9 மாதம் நிறைவடைந்துள்ளதுடன் இந்த காலப்பகுதியில் இவ்வாறான 70% பாடசாலை முகாம்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 81 வயதான பைடனுக்கு இதற்கு முன்னர் 2 முறைகள் கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சிறிய அளவிலான நோய் அறிகுறிகளுடன் தற்போது 3வது முறையாகவும் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று காரணமாக இன்று நடைபெற இருந்த அரசியல் பிரச்சார கூட்டங்களை அவர் ரத்து செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அரபிக்கடலில் கடந்த 15ஆம் தேதி எரிபொருள் கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகியிருந்தது. இதன்போது குறித்த கப்பலில் 13 இந்தியர்கள் மற்றும் 3 இலங்கையர்கள் என 16 பயணிகள் இருந்துள்ளதாக தெரியப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பணியாளர்களை தேடும் பணியில் 9 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 7 பேரை தேடும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமானின் துறைமுக நகரமான டொக்வில்லில் இருந்து தென்மேற்கு சுமார் 25 கடல் மைல் தொலைவில் அரபிக்கடலில் இந்த எரிபொருள் கப்பல் விபத்துக்குள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. இதுவரை இணைந்திருந்தது தமிழ் FM பிரதான செய்தி அறிக்கையோடு.